ஓம் சாந்தி. சிவபாபாவுடைய நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 15/1/2022. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे, एक दादा है वंडरफुल पोस्ट ऑफिस, इनके द्वारा ही तुम्हें शिव बाबा के डायरेक्शन मिलते हैं. இனிமையான குழந்தைங்களே, இந்த தாதா பிரம்மா பாபா ரொம்ப ரொம்ப அதிசயமான போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க பாபா. இவர் மூலமாக தான் குழந்தைங்களான நமக்கு சிவபாபா கிட்டேருந்து டைரக்ஷன் கிடைக்குது. பிரம்மா பாபா போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க. நம்ம போஸ்ட் பண்ணோன்னா, லெட்டர் போட்டோன்னா பிரம்மா பாபாவுக்கு போயிடும். பிரம்மா பாபா சிவபாபாட்ட சொல்லிடுவார். சிவபாபா நமக்கு எப்படி பதில் சொல்லுவார்? பிரம்மா பாபா மூலமாக நமக்கு டைரக்ஷன் கிடைக்கும். அதனால் அதிசயமான போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க பாபா. प्रश्न, बाबा बच्चों को किस बात में खबरदार करते हैं और क्यों? பாபா குழந்தைங்களுக்கு எந்த விஷயத்தில் எச்சரிக்கை செய்கிறார்? குழந்தைங்கள கவனமாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறாங்க. மேலும் ஏன் பண்ணுறாங்க? பாபா சொல்கிறாங்க, बच्चे खबरदार रहो, माया की जास्ती चोट नहीं खाओ. பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க, குழந்தைங்களே எச்சரிக்கையாக இருங்க, மாயா கிட்ட அதிகமாக காயப்படாதீங்க. अगर माया की चोट खाते रहेंगे तो प्राण निकल जाएंगे और पद मिल नहीं सकेगा. ஒருவேளை மாயா கிட்ட நம்ம அடி வாங்கி காயப்பட்டுட்டே இருக்கிறோன்னா உயிர் போயிடுன்னு சொல்கிறாங்க பாபா. பதவி கிடைக்க முடியாது. ईश्वर के पास जन्म लेकर फिर कोई माया की चोट से अगर मर जाए तो एक मौत सबसे खराब है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தை ஆயிட்டீங்க. இந்த புது ஜென்மா நம்ம ஈஸ்வரன் கிட்டேருந்து எடுத்துட்டோம். அப்புறம் நம்ம போய் மாயா கிட்ட அடி வாங்கி காயப்பட்டா அப்புறம் இறந்தும் போயிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு மரணம் ரொம்ப ரொம்ப துர்மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. जब माया बच्चों से उल्टा काम कराती है तो बाबा को बहुत तरस पड़ता है, इसलिए खबरदार करते रहते हैं. எப்போ மாயா குழந்தைங்கள உல்டா கர்மா செய்ய வைக்குது, அப்போ பாபாவுக்கு அதை பார்க்கும்போது இறக்கமாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஆகையால் தான் நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா கிட்ட அடி வாங்காதீங்க. அடி வாங்கி இறந்து போகிறதுனா அர்த்தம் என்ன? நமக்கு மனசில் சக்தி இருக்காது. நாம் ஆத்மா உல்டா கர்மாலாம் செஞ்சுட்டு நம்ம போயிடுவோம், பாபா விட்டு போயிடுவோம். அந்த மரணம் நல்ல மரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பாடல், துமாரே புலானேக்கோ, உங்களை அழைப்பதற்கு மனம் விரும்புகின்றது. ஓம் சாந்தி. बाप को बुलाने का समय होते ही तबके जबकि मनुष्य मात्र दुखी होते हैं क्योंकि विकारी बन जाते हैं. பாபாவை அழைக்கிறதுக்கான நேரம் எப்போ வருது அப்படின்னா, எப்போ மனிதர்கள் துக்கி ஆகுறாங்க அப்போ தான் பாபாவை அழைக்கக்கூடிய நேரம் வருது. ஏன்னா விகாரி ஆயிடுறாங்க. துக்கி கிசிசே ஹோத்தே ஹே, துக்கம் எதனால் ஏற்படுது? एक भी तमो प्रधान मनुष्य नहीं जानते हैं. இதை பற்றியெல்லாம் தமோ பிரதானமான மனிதர்களுக்கு தெரியாது. துக்கி கர்த்தா ஹே 5 விகாரோ ரூபி ராவண். நம்மளை துக்கப்படுத்துறது எது? பஞ்ச விகாரம்ங்கிற ராவணன். அச்சா, உஸ்கா ராஜ்ய கப் தக் சல்தா ஹே. நல்லது, இந்த ராவணனுடைய ராஜ்யம் எது வரைக்கும் நடக்கும்? ஜரூர் துனியாக்கு அந்த ராஜ்ய சலேகா. பாபா கேள்வி கேட்டுட்டு பதிலும் சொல்கிறாரு, அவசியம் உலகத்தோட கடைசி நேரம் வரைக்கும் ராவண ராஜ்யம் நடக்கும். அக்கா எங்கே ராவண் ராஜ்ய ஹே,
இப்போ சொல்கிறோம் ராவண ராஜ்யம் நடந்துட்டுருக்கு. ராமர் ராஜ்ய तो मशहूर है. ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் இந்த பேர் ரொம்ப பிரசித்தமானது. ராவண் ராஜ்யக்கோ பாரத் में ही जानते हैं. இந்த ராவண ராஜ்யத்தை பற்றி பாரதத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். दिखने में आता है दुश्मन भी भारत का ही है. பார்க்குறதுக்கு வருது. எதிரி இந்த பாரதத்துக்கு எதிரி யார்? ராவணன். இதை கூட நாம் பார்க்குறோம். भारत को रावण ने ही गिराया है जब से देवता वाम मार्ग में गए अर्थात विकारी बने हैं. பாரதத்துக்கு கீழே விழறதுக்கு காரணமே இது ராவணன் தான். எப்போ தேவதைகள் இல்லற மார்க்கத்துக்கு போயிடுறாங்க, விகாரி ஆயிடுறாங்க, அப்போ ராவணன் விழ வச்சிருது. அதனால் பாரதமே என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்துருச்சு. அதுக்கு காரணம் யார்? ராவணன் அப்படின்னு சொல்கிறாங்க. दुनिया एक नहीं जानते भारत जो निर्विकारिता वह विकारी कैसे बनना. உலகத்தில் இருக்கவங்களுக்கு இது தெரியாது. இந்த பாரதம் எது நிர்விகாரியாக இருந்துச்சோ அது எப்படி விகாரியாச்சு இது தெரியாது. பாரத்க்கு ஹி மகிமாக, இந்த பாரதத்துக்கு மகிமை இருக்கு. பாரத் சிருஷ்டாச்சாரிதா அப்பத்தித்தே, இந்த பாரதம் சிருஷ்டாச்சாரியாக இருந்துச்சு, இப்போ பத்தித்தமாக இருக்கு. ஜப்சே பத்தித் பனா சுருக்கியா தப்சே பகத் பூஜாரி பனேகே. எப்போலேருந்து பத்தித்தமாக ஆரம்பிச்சிருச்சோ அப்போ பக்தர்கள் எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? பூஜாரியாக ஆயிட்டாங்க. தப்சே ஹி பகவான் கோ யாத் கத்தே ஆயேகே. அப்போலேருந்து தான் நம்ம பகவானை நினைக்க ஆரம்பிக்கிறோம். एक तो समझाया गया है कि कल्प के संगम युगे युगे बाप आते हैं. இப்போ இது கூட பாபா புரிய வச்சிருக்கிறாங்க. கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் பாபா வராங்க. कल्प के 4 युग तो है, बाकी 5वें संगम युग का किसी को भी पता नहीं. கல்பத்தில் 4 யுகம் இருக்குது. மற்றபடி இந்த 5ஆவதாக இருக்கக்கூடிய சங்கம யுகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. வக்தோ சங்கம யுக் பகுத் கக் தேத்தே ஹே. உலகத்தில் இருக்கவங்க சங்கம யுகத்தை பற்றி கூட நிறைய சொல்கிறாங்க. कहते हैं युगे युगे तो कितना संगम हो गए. என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு யுகத்துக்கும் இடையில சங்கமம் இருக்குன்னு. சத்யுக் சே திரேதா, திரேதா சே துவாபர், துவாபர் சே கலியுக். சத்யுகம் ஆரம்பித்து முடிஞ்சு திரேதா ஆரம்பிக்கும் போது ஒரு சங்கம யுகம் இருக்குது. திரேதா ஆரம்பித்து துவாபர யுகம் வரும்போது ஒரு சங்கமம் இருக்குது. துவாபர யுகத்திலேருந்து கலியுகம் வரும்போது ஒரு சங்கமம் இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறாங்க கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் மட்டும்தான் பாபா வர்றாங்க. इनको कल्याणकारी पुरुषोत्तम युग कहते हैं जबकि मनुष्य पति से पावन होते हैं. இந்த நேரத்தை தான், இந்த சங்கம யுகத்தை தான் கல்யாண்காரி புருஷோத்தம யுகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் தான் மனிதர்கள் பத்தித்தத்திலேருந்து பாவனமாறாங்க. கலியுகே பாத் ஃபிர் சத்யுக் ஆத்தா ஹை. கலியுகத்துக்கு பிறகு சத்யுகம் வருது. சத்யுக்கே பாத் ஃபிர் கியா ஹோத்தா ஹை. அப்போ சத்யுகத்துக்கு பிறகு என்ன வரும்? என்ன நடக்கும்? त्रेता वरुण. सूर्यवंशी लक्ष्मी नारायण का जो राज्य था वह फिर चंद्रवंशी बनते हैं. சூரியவம்சத்தினுடைய லக்ஷ்மி நாராயணன் அவங்களுடைய ராஜ்யம் என்ன இருந்துச்சோ அது என்ன ஆகும்? சந்திரவம்சி ஆயிடுது. त्रेता में है राम राज्य, सत्युग में है लक्ष्मी नारायण का राज्य. त्रेता யுகத்தில் ராமராஜ்யம் இருக்குது, सत्युगத்தில் लक्ष्मी नारायण राज्य इருக்கு. लक्ष्मी नारायण के बाद राम सीता का राज्य आते हैं. लक्ष्मी नारायण के பிறகு ராமர் சீதாவுடைய ராஜ்யம் வருது. सत्युग त्रेता जरूर बीच में संगम होगा. அப்போ இந்த சத்யுகம் त्रेता யுகத்துக்கு நடுவில் ஒரு சங்கமம் வருது. फिर उनके बाद इब्राहिम आता है, वह उस तरफ, उनका यहाँ तैलुक नहीं. பிறகு அதுக்கு பிறகு சங்கமத்துக்கு பிறகு இப்ராஹிம் வராரு. அவர் ஒரு பக்கம் இருக்கார், ஆனால் இதுக்கு கனெக்ஷன் இல்லை. துவாப்பர் மே ஃபிர் பௌத்தி ஹோத்தே ஹே. துவாப்பர யுகத்தில் நிறைய பேர் வராங்க. இஸ்லாமியர்கள், பௌத்தியர்கள், கிறிஸ்டின் எல்லாருமே வராங்க. கிறிஸ்டின் தர்மம் ஸ்தாபன் ஹுயே 2000 வருஷம். கிறிஸ்டின் தர்மம் ஸ்தாபனை ஆகி 2000 வருஷம் ஆயிடுச்சு.
कोई थोड़ा बहुत हिसाब निकालते हैं. சில பேர் கொஞ்சம் கணக்கெல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கணக்கு எடுக்கிறாங்க. இப்போது சங்கமத்துக்கு பிறகு சத்யுகம் அவசியம் நம்ம போகணும். हिस्ट्री ஜாகிரஃபி बुद्धि में होना चाहिए. இந்த हिस्ट्री ஜாகிரஃபி புத்தியில் வரணும். गाया भी जाता है ऊंचे ते ऊंच भगवान. என்ன பாடப்பட்டிருக்கு? ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர் பகவான். उनको ही त्वमेव माताक्षा पिता कहा जाता है. அவரை தான் தாயும் நீங்கள் தந்தையும் நீங்கள்னு பாடப்பட்டிருக்கு. ஏகே ஊஞ்சே ஊஞ்ச் பகவான் கி மகிமா है. தாயும் நீங்கள் தான் தந்தையும் நீங்கள் தான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்த மகிமைன்னு சொல்கிறாங்க. பகவானுடைய உயர்ந்த மகிமை இது. அம்மா அப்பாங்கிற ஒரு ஸ்டேஜ் ரொம்ப ஹையஸ்ட்டு. தும் மாதா பிதா கிஸ்கோ கர்த்தே. இப்போ நீங்கள் அம்மா அப்பான்னு யாரை சொல்கிறீங்க? இது யாருக்கும் தெரியாது. आजकल तो कोई भी मूर्ति के आगे जाकर कहते हैं तुम माता पिता. अब माता पिता किसको कहे? இன்னைக்கு உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? மூர்த்திக்கு முன்னாடி போய் சொல்கிறாங்க நீங்கள் தான் அம்மா, நீங்கள் தான் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா அப்பான்னு யாரை சொல்கிறாங்க? அந்த மூர்த்தி எந்த மூர்த்தியாக வேணாலும் இருக்கலாம்ல. யார்? லக்ஷ்மி நாராயணுக்கோ, பிரம்மா சரஸ்வதிக்கோ, சங்கர் பார்வதிக்கோ பாபா கேட்குறாங்க. இப்போ யாரை அம்மா அப்பான்னு சொல்கிறாங்க? லக்ஷ்மி நாராயணியா, பிரம்மா சரஸ்வதியா, சங்கர பார்வதியா, யாரை சொல்கிறாங்க? एक भी जोड़ा दिखाते हैं. எல்லாமே ஜோடியாக காட்டியிருக்கிறாங்க. तो माता पिता किसको कहना चाहिए? அப்போ அம்மா அப்பா அப்படின்னு யாரை சொல்லணும்? यदि परमात्मा फादर है तो जरूर मदर भी चाहिए. அப்போ அவசியம் பரமாத்மா அப்பாவாக இருக்காருன்னா அம்மா அவசியம் வேணும். एक जानते नहीं कि माता किसको कहा जाए. இப்போ உலகத்தில் இருக்கவங்களுக்கு இது தெரியல. அம்மா அப்படின்னு யாரை சொல்கிறோம்? மாத்தான்னு யாரை சொல்கிறோம்? இஸ்கோ குஹ்ய பாத்தேன் கஹா ஜாத்தா ஹே. இதை ரொம்ப ஆழமான விஷயம்னு சொல்கிறோம். ஏன்னா பகவானை அம்மா அப்பான்னு சொல்கிறோம், அப்பான்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஆனால் அம்மான்னு யாரை சொல்கிறோம்? இது ஆழமான விஷயம். இது தெரிஞ்சுக்கல. கிரியேட்டர் ஹே तो फिर फीमेल भी चाहिए. படைப்பாளர் இருக்கார், கிரியேட்டர் இருக்கார். அப்புறம் யார் வேணும்? அவசியம் ஃபீமேல் ஒருத்தங்க வேணும், அம்மா ஒருத்தங்க வேணும். படைப்பாளர்னா அம்மா ஒருத்தங்க வேணும். மகிமா तो एक ही करेंगेना. மகிமை ஒருத்தருக்கு தான் செய்கிறோம். ऐसे नहीं कभी ब्रह्मा की करेंगे, कभी विष्णु की करेंगे, कभी शंकर की. இந்த மாதிரி கிடையாது. அப்பப்போ நாம் பிரம்மாவுக்கு செய்கிறோம், அப்பப்போ விஷ்ணுவுக்கு செய்கிறோம், அப்பப்போ சங்கரருக்கு செய்கிறோம். இல்லை, மகிமா ஏகி ஹி கர்த்தே ஹி. மகிமை ஒருத்தருக்கு தான் செய்கிறோம். गाते भी है कि पतित पावन आवो जो जरूर अंत में आएंगे. என்ன பாடுறோம்? பதித்த பாவனே வாங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவசியம் அவர் கடைசியில் தான் வருவார். யுகே யுகே क्यों ஆயேங்கே? ஒவ்வொரு யுகத்துக்கும் ஏன் வரணும்? பதீத்தோத்தே ஹி அந்துமே. எல்லாருமே பதீத்தமாகிறது எந்த நேரத்தில்? கடைசி நேரத்தில் தான். पतितों को पावन बनाने वाले बाप उनको जरूर पतित दुनिया में आना पड़े तब तो आकर पावन बनाएंगे. பதீத்தமானவங்களை பாவனமாக்கக்கூடிய பாபா அவரை தான் நாம் அவசியம் இந்த பதீத்த உலகத்தில் தான் பாபா வரணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? தூய்மையாக்க முடியும். வஹாம் பை தொடைகி பனாயங்கே. பாபா பரந்தாமத்தில் உட்காந்தெல்லாம் என்ன பண்ண முடியாது? பரந்தாமத்தில் இருந்தோ சத்தியுகத்தில் இருக்கும்போதோ பாவனமாலாம் ஆக்க முடியாது. சத்யுகே பாவன் துனியா, கலியுகே பதி துனியா. சத்யுகம் தூய்மையான உலகம், கலியுகம் பதீத்தமான உலகம். புராணி துனியாக்கோ நயா பனானா பாக்கி ஹி காமே. இந்த பழைய உலகத்தை புதுசாக்குறது தான் பாபாவுடைய காரியம். நயி துனியா கி ஸ்தாபனா और புராணி துனியா கா வினாஷ். புது உலகத்தினுடைய ஸ்தாபனை, பழைய உலகத்தினுடைய விநாசம். பிரம்மா துவாரா ஸ்தாபனா கிஸ்கி கராத்தே ஹே. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை எதை ஸ்தாபனை பண்ணுறார் பாபா? செய்ய வைக்கிறாரு. என்ன ஸ்தாபனையை செய்ய வைக்கிறாரு? விஷ்ணுபுரியினுடைய ஸ்தாபனையை செய்ய வைக்கிறார். ब्रह्मा और ब्राह्मण द्वारा स्थापना होती है.
இந்த விஷ்ணுபுரி எப்படி ஸ்தாபனை ஆகுது? பிரம்மா மூலமாகவும் ब्राह्मणர்கள் மூலமாகவும் தான் ஸ்தாபனை ஆகுது. ब्राह्मणों द्वारा यज्ञ रचा जाता है तो ब्राह्मणों को ही जरूर पढ़ाते होंगे. பிராமணர்கள் மூலமாக தான் யஜ்ஞம் உருவாக்கப்படுது. அப்போ அவசியம் பிராமணர்களுக்கு தான் பாபா என்ன பண்ணுவார்? படிப்பு சொல்லி கொடுப்பாரு. तुम लिखते हो बाबा ब्रह्मा और ब्रह्मा मुख वंशावली ब्राह्मणों को राजयोग की पढ़ाई पढ़ाते हैं. இப்போ நீங்கள் நல்லா எழுதலான்னு சொல்கிறாங்க. பாபா பாபா பிரம்மா மேலும் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களுக்கு ராஜயோகத்தினுடைய படிப்பு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நல்லா நீங்கள் போர்டிலலாம் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. உஸ்மே சரஸ்வதி பி ஆகை, அதில் சரஸ்வதியும் வந்துடுறாங்க. एक ब्राह्मणों का कुल वंडरफुल है. பாபா சொல்கிறாங்க, இந்த பிராமண குலம் ரொம்ப ரொம்ப அதிசயமானது. பாய் பहन कभी शादी कर न सके. ஒரு சகோதரன் சகோதரி ஒருபோதும் திருமணம் செய்ய முடியாது. जब कोई आते हैं तो हम उनको परिचय देते हैं कि परमपिता परमात्मा से तुम्हारा क्या संबंध है. இப்போ யாராவது வராங்க, புதுசாக கோர்ஸ்க்கு வராங்க, அப்போ நீங்கள் அறிமுகம் கொடுக்குறீங்க. அப்போ பரமபிதா பரமாத்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது யோசிப்பாங்கள்ல, பகவானுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு. पिता तो कहते ही है वह हुआ बाप वह दाता वर्षा मिलते ही उनसे जो ज्ञान का सागर बेहद का बाप के. அப்போ சொல்லி புரிய வைக்கணுமா? அப்பா யார்? பாபா. இவர் யார்? பிரம்மா பாபா தாதா. அப்போ அவங்கக்கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்குது. யார்கிட்டேருந்து? ஞானக்கடல் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்குது. தேத்தேஹே பிரம்மா துவாரா. அப்படி புரிய வைக்கணுமா? பிரம்மா மூலமாக தான் ஆஸ்தி கொடுக்குறாரு. எக் ஈஸ்வரிய கோதே ஃபிர் மில்திஹே தேவி கோத். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ஈஸ்வரனுடைய மடி, அப்புறம் நமக்கு தெய்வீக மடி கிடைக்கும். எக் பி சம்ஜானா சகஜே. அப்போ இதெல்லாம் ஈஸியாக புரிய வைக்கலான்னு சொல்கிறாங்க பாபா. யாராவது வந்தால், புதுசாக வந்தால் பாபாவோட என்ன கனெக்ஷன் இருக்குது நீ யோசிக்க வைக்க சொல்கிறாங்க பாபா. அப்போ ஆஸ்தி சுபாபாவுடைய ஆஸ்தி பிரம்மா மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்னு புரிய வைங்க. 4 யுகம் கா ஹிசாபி பரோபகை. 4 யுகத்தினுடைய கணக்கு வேற இருக்குது. பாவன் சே பதித் பி பண்ணாகே. பாவனமாக இருக்கிறதுலேருந்து பத்தித்தமாகவும் ஆகணும். 16 கலையிலேருந்து 14 கலை, பிறகு 12 கலைக்கு வரதான் வேணும். இப்படி குறைய தான் செய்யும்னு சொல்கிறாங்க பாபா. துமே பலே பலே சப்கோ பாப் கா பரிச்சய தேனா ஹே. இப்போ முதல்ல யாராவது வந்தாங்கன்னா பாபாவுடைய அறிமுகம் ஃபஸ்ட்டு கொடுங்க. பாபா சே நயா கோய் மிலே तो कुछ समझ न सके क्योंकि वो ஒன்று है बाप दादा கம்பைன்டு है. பாபா மதுபனில் இருக்கும்போது சொல்கிறாங்க, பாபாவை யாராவது புதுசாக சந்திக்க வராங்கன்னா அவங்க புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்க பாப் தாதா 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. பிரம்மா பாபா பாபா 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது யாராவது புதுசாக வந்தாங்கன்னா மதுபனில் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா. ஏன்னா இது அதிசயம். பச்சோங்கு பி கடி கடி பூல் ஜாத்தா ஹை. இந்த விஷயத்த குழந்தைங்களும் என்ன பண்ணிடுறாங்க, அடிக்கடி மறந்து போயிடுறாங்க. ஹம் கிசி சே பாத் கர்த்தே ஹே. நாம் யாரோட பேசிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதே மறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் பிரம்மா பாபா தான் பாபாவுடைய மகா வாக்கியத்தை சொல்லுவாங்க. அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது, குழந்தைங்க பேசிகிட்டு இருக்கும்போது யாரோட பேசிகிட்ருக்கோங்கிறது தெரியல அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. புத்திமே பாபாகி யாத் ஆனா சாகியே. புத்தியில் பாபாவுடைய நினைவு வரணும். ஹம் பாபாக்கு பாஸ் ஜாத்தே ஹே. நாம் பாபா கிட்ட போகணும். தும் இஸ் பாபாக்கு கியோன் யாத் கர்த்தே ஹோ. இப்போ பாபா கேட்குறாரு, நீங்கள் இந்த பாபாவை ஏன் நினைக்கிறீங்க? நான் பிரம்மா பாபா ஸ்தூலத்தில் இருப்பார், அதனால் இந்த பிரம்மா பாபாவை ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? பாபா को याद करने से तुम्हारे विकर्म विनाश होंगे. இப்போ பாபாவை நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய விகர்மா விநாசம் ஆகும். समझो फोटो निकालते हैं तो भी बुद्धि में बाबा की तरफ रहे कि एक बाप दादा दोनों है. ஒரு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, அப்போ ஸ்தூலத்தில் யார் தெரிவாங்க? பிரம்மா பாபா மட்டும்தான் தெரிவாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, புத்தியில் என்ன இருக்கணும்?
2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பிரம்மா பாபா மட்டும்தானே தெரிவார், சரீரம் மட்டும்தானே தெரியும். இதில் சிவபாபாவும் இருக்காருங்கிறது தெரியணும்னு சொல்கிறாங்க பாபா, புத்தியில் வரணும். சிவபாபா ஹே தப் தோ எக் தாதா பி ஹே. இப்போ இதில் சிவபாபாவும் இருக்கார், பிரம்மா பாபாவும் இருக்காங்க. பாப் தாதா கே சாத் ஃபோட்டோ நிக்கல்தே ஹே. பாப் தாதாவோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும். சிவபாபா கே பாஸ் இஸ் தாதா துவாரா மில்னே ஆயே ஹே. இப்போ சிவபாபாவை நாம் என்ன பண்ணுறோம், இந்த தாதா மூலமாக தான், பிரம்மா பாபா மூலமாக தான் சந்திக்கிறோம். எக்கோ கை போஸ்ட் ஆஃபீஸ். அப்போ இவர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆகிடுறாரு. யார்? பிரம்மா பாபா. இன் துவாரா சிவபாபாக்கு டைரக்ஷன் லேனா ஹே. இப்போ இவர் மூலமாக நீங்கள் சிவபாபாவுடைய டைரக்ஷனை எடுத்துக்கோங்க. பிரம்மா பாபா மூலமாக சிவபாபா கிட்டேருந்து டைரக்ஷனை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப அதிசயமான விஷயம். பகவான் கோ ஆனா ஹே தப் ஜப் துனியா புராணி ஹோத்தி ஹே. பகவான் எப்போ வர வேண்டியிருக்கு, இந்த உலகம் பழசாகும்போது தான் வர வேண்டியிருக்கு. துவாப்பர் சே லேக்கர் துனியா பத்தித் ஹோனா சுரு ஹோத்தி ஹே. துவாப்பர யுகத்திலேருந்து இந்த உலகம் பத்தித்தமாக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் முழு உலகமே கம்ப்ளீட்டாக பத்தித்தமாயிடுச்சு. சித்திரம் இப்போ சம்ஜானாக, இதெல்லாம் சித்திரத்தை வச்சு புரிய வைங்க. சத்யுகம் திரேதாயுகத்தை சொர்க்கம்னு சொல்கிறோம், பாரடைஸ்னு சொல்கிறோம். புது உலகம் எப்போவுமே இருக்காது. புது உலகம் எப்போவுமே புதுசாகவே இருக்காது. துனியா ஜப் அதுரி ஆதி பூரி ஹோத்தி ஹே தோ உनको புராணி கஹா ஜாத்தா ஹே. இந்த உலகம் எப்போ கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆயிடுது, பாதி நேரம் கடந்த பிறகு அதை என்ன சொல்கிறோம், பழமையான உலகம்னு சொல்கிறோம். ஹரேக் சீஸ் கி லைஃப் ஆதி புராணி ஆதி நை ஹோத்தி ஹே. ஒவ்வொரு பொருளுக்குமே ஆரம்பத்தில் அது புதுசாக இருக்கும், பாதி காலம் அது புதுசாக இருக்கும், பாதி காலம் அது பழசாயிடும். பரந்து இஸ் சமய தோ சரி ப பரோசா நகி ஹே. ஆனால் இந்த நேரம் சரீரத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது. एक तो आधा कल का पूरा हिसाब है, इसमें बदली होना सके. இந்த சரீரம்ங்கிறது பாபா சொல்கிறாங்க, ஒன்று உலகத்துக்கும் பழசு பாதி இருக்குது, புதுசு பாதி இருக்குது. ஒரு பொருளுக்கு எதுனாலும் பழசு பாதி முதல்ல புதுசாக இருக்கும், அப்புறம் பழசாகும். இந்த சரீரமும் பாபா சொல்கிறாரு பழசு பாதி பாதியெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அரை கல்பாத்தினுடைய முழு கணக்கு இருக்குது அந்த சரீரத்தில், அதனால அது மாற முடியாது. சமைக்கு பலே குச் பி பதல் நகி சக்தா. நேரத்துக்கு முன்னாடி இந்த பழைய சரீரம் புதுசாலாம் மாற முடியாது. அவர் வஸ்துவும் தோ பீச் மே டூட் ஃபுட் சக்தி. ஆனால் பொருளெல்லாம் என்ன ஆகும், நடுவில் சேதமாயிடும். परंतु एक पुरानी दुनिया का विनाश और नई दुनिया की स्थापना आगे पीछे हो नहीं सकता. பாபா கணக்கு சொல்கிறாங்க, பொருளுக்கெல்லாம் எப்போ வேணால் அது மாறும், ஆனால் கரெக்டாக தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. பழைய உலகத்தினுடைய விநாசம், புது உலகத்தினுடைய ஸ்தாபனை முன்னால் பின்னாலெல்லாம் ஏற்படவே முடியாது. கரெக்ட் டைம் அக்யூரேட் டயத்தில் தான் வரும். மக்கான் தோ கோய் சமயம் டூட் சக்தா ஹே டிகானா நகி ஹே. ஒரு கட்டிடம் இருந்தால், பில்டிங் இருந்தால் அது என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழித்து சேதமாகும், அந்த இடத்துல யாரும் இருக்க முடியாது. எக் சக்கரத்தோ ஆதி அனாதி அவினாஷி ஹே. இந்த சக்கரம் அனாதியானது, அழிவற்றது. அப்னே டைம் பர் சல்தா ஹே. தன்னுடைய நேரப்படி அது நடந்துகிட்டே இருக்கும். புராணி துனியாக்கி பூரி அக்யூரேட் லைஃபே. இந்த பழைய உலகத்தினுடைய லைஃப் அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. இந்த பழைய உலகம் இப்போ நடந்துகிட்டே இருக்குது, இதனுடைய நேரம் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்குது, முடிவடைய போகிற நேரம் கரெக்டாக வரும்னு சொல்கிறாங்க. ஆடாக்கல் பிராம ராஜ்ய ஆடாக்கல் பிராமன் ராஜ்ய ஜாஸ்தி கொண்டகி சக்தா. அரை கல்பா ராமராஜ்யம் நடக்கும், அரை கல்பா ராவண ராஜ்யம் நடக்கும், அதில் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தும் பச்சோं की बुद्धि में अब सारी त्रिलोकी आ गई है. இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் இப்போது முழு 3 உலகமும் ஞாபகத்தில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க பாபா. பாபா ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நமக்கு யார் தெரிவாங்க, 2 பேரும் தெரிவாங்க. அதை பாபா பக்காவாக பதிய வச்சுருக்காரு. இப்போ அடுத்து பாபா எதுக்கு போகிறாங்க, திருலோகி 3 உலகத்தும் நமக்கு தெரியும்னு சொல்கிறாங்க.
तुम त्रिलोकी के मालिक द्वारा நாலேஜ் ले रहे हैं. நீங்கள் 3 உலகத்துக்கு அதிகாரியான சுபாபா மூலமாக ஞானம் எடுத்துகிட்டே இருக்கிறீங்க. துமாரா மத்தபா இசமய பௌத் உஞ்சாகே. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய பதவி இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இசமய தும் திரிலோகிக்கே நாத் ஹோ. இந்த நேரம் நீங்கள் திரிலோகிநாதனாக இருக்கீங்க. ஏன்னா தும் तीनों लोगों के ज्ञान को जानते हो. ஏன்னா 3 உலகத்தை பற்றின ஞானமும் இப்போ நமக்கு தெரியும். साक्षात्कार करते हो मूलवदन, सूक्ष्मवदन, स्थूलवदन, बच्चों की बुद्धि में पूरी पहचान है. நீங்கள் சாட்சாத்காரமே செய்கிறீங்க. மூலவதனம் எப்படி இருக்குது நமக்கு நல்லா தெரியும். பரந்தாமம் எப்படி இருக்குது நல்லா தெரியும். சூட்சுமவதனம் எப்படி இருக்குது நல்லா தெரியும். ஸ்தூலவதனம் எப்படி இருக்குது நல்லா தெரியும். புத்தியில் முழுமையான அறிமுகம் இருக்குது. முன்னாடி நமக்கு இந்த பூலோகம் மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போது அந்த 2 உலகமும் நமக்கு தெரியும். பாபா त्रिलोकी की नाथ तीनों लोगों को जानने वाला है. பாபா 3 உலகத்துக்கும் நாதன். 3 உலகத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கக்கூடியவர். तुमको नॉलेज देते हैं तो हम भी मास्टर त्रिलोकीनाथ तगरे. இப்போ பாபா திரிலோகிநாதன் பாபா ஞானம் கொடுக்குறாங்க. அப்போ நாம் என்ன ஆகிடுறோம்? மாஸ்டர் त्रिलोकीनाथனாக ஆகிடுறோம். जो ज्ञान बाबा में है वह तुम्हारे में भी है. இப்போ என்ன ஞானம் பாபா கிட்ட இருக்கோ அது நம்மக்கிட்டையும் இப்போ இருக்குது. நம்பர் வாராக இருக்குது. நம்பர் வார் முயற்சியோட அனுசாரமாக நம்ம போயிட்டு வந்தோன்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். அடிக்கடி நம்ம போக போக நம்ம இந்த உலகம் ஸ்தூலவதனம், சூட்சுமவதனம், மூலவதனம் 3 போயிட்டு வந்தோன்னா நம்முடைய முயற்சி அதிகமாக இருந்துச்சுன்னா பாபா என்ன சொல்கிறாங்க, நம்ம மாஸ்டர் त्रिलोकीनाथना ஆயிடுறோம். फिर सत्युग में तुम विश्व के मालिक बनेंगे. பிறகு சத்யுகத்தில் நீங்கள் உலகத்துக்கு அதிகாரி ஆவீங்க. இப்போ 3 உலகத்துக்கு அதிகாரியாக இருப்போம். சத்யுகத்தில் என்னவாக இருப்போம்? உலகத்துக்கு அதிகாரியாக இருப்போம். வஹான் தும்கு त्रिलोकी நாத் நை கஹேங்கே. அங்கே त्रिलोकीनाथன்னு நம்மளை சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயண்கோ त्रिलोकी का ज्ञान नहीं रहता है. லக்ஷ்மி நாராயணனுக்கு லக்ஷ்மி நாராயணனாக இருக்கும்போது அவங்களுக்கு 3 உலகத்தை பற்றின ஞானமெல்லாம் இருக்காது. அந்த ஞானம்லாம் யாருக்கு இருக்குது? நமக்கு தான் இருக்குது. சிருஷ்டி சக்கரக்கா ஞான் நகி रहता है. லக்ஷ்மி நாராயணுக்கு சிருஷ்டி சக்கரத்தை பற்றின ஞானம் இருக்காது. தும் நாலேஜ்ஃபுல் காட் கே பச்சே ஹோ. இப்போ நாம் தான் யார்? ஞானம் நிறைஞ்ச பாபாவுடைய குழந்தையாக இருக்கிறோம். அஸ்னே படாக்க தும்கோ ஆப் சமான் பனாயா ஹே. பாபா என்ன பண்ணியிருக்கிறாரு? படிப்பு சொல்லி கொடுத்து அவருக்கு சமமாக நம்மளை ஆக்கிட்டார் பாபா. தும் ஜான்தே ஹோ ஹம் ஃபிர் விஷ்ணுபுரிக்கே மாலிக் பன்னேங்கே. இப்போ நமக்கு தெரியும் நாம் என்ன ஆக போகிறோம்? விஷ்ணுபுரிக்கு அதிகாரி ஆக போகிறோம். इस समय जो कुछ पास हो गया है वह नॉलेज भी तुम्हारे पास है. இந்த நேரம் எதெல்லாம் கடந்து போச்சோ அந்த ஞானம் கூட நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. முடிஞ்சு போன ஞானம் எது? முதல்ல நாம் சத்தியுகத்தில் இருந்தோம். இப்போ நாம் இந்த நேரத்தில் பாபா கிட்டேருந்து ஞானம் கேட்டு त्रिलोकीनाथனாரும். இதெல்லாம் இந்த ஞானம்லாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. மனுஷியோं हद की हिस्ट्री जोग्राफी का मालूम है. तुमको बेहद की हिस्ट्री जोग्राफी बुद्धि में है. பாபா கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, மனிதர்களுக்கு உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளம் தான் தெரியும். யார் எந்த நேரம் ஆட்சி பண்ணாங்க இதெல்லாம் தான் தெரியும். ஆனால் உங்களுடைய புத்தியில் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம் இருக்குது. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி இருக்குது. உன்னோக்கோ பாகுபல் கி லடாய் கா மாலுமே. அவங்களுக்கு உடல்னால் சண்டை போடக்கூடிய யுத்தம் பற்றி தான் தெரியும். உடல்னால் செய்யக்கூடிய யுத்தம் பற்றி தான் தெரியும். யோக பல் கி லடாய் கா கிசிக்கோ பதா பி நஹி ஹே. இந்த யோக பலத்தினுடைய யுத்தம் இதை பற்றி யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும்னு சொல்கிறாங்க. தும் ஜான்தே ஹோ யோக பல் சே ஹம் விஸ்வ கே மாலிக் பன்தே ஹே. இப்போ நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க, யோக பலத்தின் மூலமாக நாம் உலகத்துக்கே அதிகாரியாகிறோம். சிக்லானே வாலா ஹே பாப் ஜோ त्रिलोकी का नाथ है. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் யார்? நீ யுத்தம் செய்கிறதுக்கு
உலக ராஜா ஆகிறதுக்கு கற்றுக் கொடுக்கறது யாரு? பாபா. அவரை தான் நாம் திரிலோகிநாதன்னு சொல்கிறோம். இச்சமய துமாரா மத்த பாபா உஞ்சே. பாபா சொல்கிறாங்க, இந்த நேரம் உங்களுடைய நிலை ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. தும் நாலேஜ்ஃபுல் பாப்கே பச்சே மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் ஹோ. இப்போ இந்த நேரம் நீங்கள் நாலேஜ்ஃபுல் பாபாவுடைய குழந்தைங்க, மாஸ்டர் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. एक भी तुम जानते हो कि वह ज्ञान का सागर आनंद का सागर किस प्रकार है. இப்போ இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, ஞான கடலா ஆனந்த கடலா எந்த விதத்தில் பாபா இருக்கிறாங்க. பகவான் உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த பகவான் ஞான கடலாக எப்படி இருக்கிறாரு, ஆனந்த கடலாக எப்படி இருக்கார். ஞானக்கடல் நாம் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறோப்போ, 3 உலக நாதனெல்லாம். பாபா எப்படி ஆனந்த கடலாக இருக்கார், அதுவும் நம்ம தான் தெரிஞ்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க பாபா. உஸ்கோ கஹ்தே ஹே சச்சித் ஆனந்த் ஸ்வரூப். அவருக்கு தான் சொல்லப்படுது சச்சித் ஆனந்த் ஸ்வரூப். इस समय आनंद को तुम फील करते हो क्योंकि तुम बहुत दुखी थे. இந்த நேரம் நீங்கள் தான் ஆனந்தத்தை உணர்றீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. ஏன்னா நாம் ரொம்ப துக்கியாக இருந்தோம், பாபாவுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி துக்கியாக இருந்தோம். இப்போ பாபா கிடச்ச பிறகு அந்த ஆனந்தத்தை ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் பாபா என்ன சொல்கிறாங்க, முதல்ல பாபா ஆனந்த கடலாக எப்படி இருக்கிறார், எந்த விதத்தில் ஆனந்த கடலாக இருக்கார், எந்த விதத்தில் ஞானக்கடலாக இருக்கார், இது நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்கிறது பாபா என்ன சொல்கிறாங்க, இப்போ வானிலை நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தும் பேண்ட் கத்தேஹோ சுக்கோ திக்கி. நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் துக்கம் எப்படி இருக்கோ சுகம் எப்படி இருக்கும்னு. वक्त लक्ष्मी नारायण तो इन बातों को नहीं जानते. அந்த லக்ஷ்மி நாராயண் இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் தெரியாது லக்ஷ்மி நாராயணுக்கு. வக்தோ சிற பாதுஷாஹி கத்தே, அவங்க ராஜ்யம் மட்டும்தான் செய்வாங்க. பக்தோ உன்கி பிராலப்தே, அந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் அவங்க இருக்காங்க இல்லையா, அது அவங்களுக்கு கிடைச்ச பிராப்தி. தும்பி ஜாக்க சொர்க்மே ராஜ்ய கரேங்கே. இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்களும் கூட என்ன பண்ணுவீங்க, சொர்க்கத்தில் போய் ராஜ்யம் செய்வீங்க. வஹா பௌத் அச்சா மஹல் பனாயேங்கே, அங்கே ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல மாளிகையெல்லாம் கட்டுவோம். வஹா சிந்தாக்கி கோய் பாத் நஹி ரஹத்தி, அங்கே கவலைக்கார ஒரு விஷயமுமே இருக்காது. एक भी बुद्धि में स्थायी रहना चाहिए तो खुशी का पारा भी चढ़े. அப்போ இந்த விஷயமும் நமக்கு நல்ல நினைவில் வரணும், புத்தியில் இருக்கணும், நல்ல தெளிவாக பதியணும். அப்போது சந்தோஷத்தினுடைய போதை ஏறும். तूफान तो अनेक प्रकार के आएंगे, संपूर्ण तो कोई बना नहीं है. புயலுங்கிறது அநேக விதமாக வரதான் செய்யும், ஏன்னா சம்பூர்ணமாக யாருமே ஆகலை. இப்போ பாபா புரிய வைக்கிறாங்க, தும்கோ பகு ஸ்தைரியம் பன்னா ஹோகா. இப்போ குழந்தைங்க நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக ஆகணும்னு சொல்கிறாங்க பாபா. वो लोग अमरनाथ पर जाते हैं फिर भी उनको उतरना तो ज़रूर है. உலகத்தில் இருக்கவங்க அமர்நாத்துக்கு போகிறாங்க, பாத யாத்திரையெல்லாம் போகிறாங்க, அமர்நாத் யாத்திரை போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவசியம் கீழே இறங்கி வர வேண்டியிருக்கு. तुम जाएंगे बाप के पास, फिर नई दुनिया सत्युग में आएंगे, तब फिर उतरना शुरू होगा. நாம் போனோன்னா உடனே இறங்க மாட்டோம். அமர்நாத் யாத்திரை போனால் உடனே இறங்கி வந்துடுவாங்க உலகத்தில் இருக்கவங்க. ஆனால் நாம் போனோன்னா, பாபா கிட்ட போனோன்னா அப்புறம் என்ன பண்ணோம், சத்தியுகத்துக்கு தான் வருவோம், புது உலகத்துக்கு தான் வருவோம். அப்புறம்தான் நாம் இறங்க ஆரம்பிப்போம். ஹமாரி எக் பெஹத் கி யாத்ராகே. இப்போ நாம் செய்யக்கூடியது, அவங்க அமர்நாத்தோட யாத்திரைக்கும் நம்முடைய யாத்திரைக்கும் வித்தியாசம் சொல்கிறாங்க பாபா. நம்ம செய்யக்கூடியது எல்லைக்கு அப்பாற்பட்ட யாத்திரை. पहले बाबा के पास आराम से रहेंगे, फिर राजधानी में राज्य करेंगे, फिर जन्म बाय जन्म उतरते ही आते हैं. முதல்ல நாம் பாபா கிட்ட ஓய்வாக இருப்போம், எங்கே பரந்தாமத்தில் பாபா கூட சேர்ந்து ஓய்வாக இருப்போம். அப்புறம் நாம் ராஜதானிக்கு ராஜ்யம் செய்வோம். பிறகு ஜென்மா எடுத்து ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வருவோம். इसको चक्र कहो या उतराई चढ़ाई कहो बात एक ही है. இதை நாம் சக்கரன்னு சொல்லலாம், இறங்குறது ஏறுறது இதுன்னு சொல்லலாம், விஷயம் ஒன்று தான்.
नीचे से ऊपर चले जाएंगे फिर उतरना शुरू होगा. கீழே இருந்து மேலே போகிறோம், அப்புறம் நாம் அவசியம் என்ன பண்ணணும், மேலேருந்து கீழே இறங்கணும். இந்த எல்லா விஷயமும் बाबा சொல்கிறாங்க. सब बातें जो सुरूट बुद्धि हो लगे वह अच्छी तरह से समझते हैं और समझा भी सकते हैं. இப்போ பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையெல்லாம் யார் ரொம்ப கூர்மையான புத்தி உடையவங்களாக இருக்காங்க, அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, புரிய வைக்கவும் அவங்களால முடியும். ஏக் பாபா ஹி நஹி ஜான்தா தா. இப்போ பாபா என்னென்ன சொன்னாரோ அந்த விஷயத்தெல்லாம் பிரம்மா பாபாக்கிட்ட முதல்ல தெரியாது. अगर इनका कोई गुरु होता है तो उस गुरु के और भी ஃபாலோவர்ஸ் होते. ஒருவேளை அவர் யாராவது குரு இருக்கிறாங்கன்னா அந்த குருவுக்கு வேறு ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க. ஐசே தோடேகி சிறப் ஏக்கி ஃபாலோவர் ஹோகா. இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபாலோவர் மட்டும்தான் இருப்பாங்க, அப்படிலாம் இருக்காது. शास्त्रों में तो है भगवान वाच हे अर्जुन एक का ही नाम लिखा दिया है. சாஸ்திரத்தில் பகவானுடைய வாக்கியம்னு எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஹே அர்ஜுனா அப்படின்னு ஒருத்தருடைய பேர் மட்டும் எழுதியிருக்கிறாங்க. अर्जुन के रथ में बैठे हैं तो जैसे वही सुनता है और भी तो होंगे ना, संजय भी होगा. அர்ஜுனன் ரதத்தில் உட்காந்துருக்காரு, கிருஷ்ணர் ஞானம் சொல்கிற மாதிரி இருக்குது, உபதேசம் செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் சித்திரங்கள் காட்டியிருக்கிறாங்க. அப்போ மற்றவங்களும் இருப்பாங்க இல்லையா, பாபா கேட்குறாங்க. சஞ்சய் அதாவது மூன்றாவது கண் மூலமாக பார்க்கக்கூடியவர். இந்த யுத்த களத்துலலாம் என்னென்ன நடக்குதுன்னு என்ன சஞ்சய் தான் என்ன பண்ணுவார், எல்லாம் சொல்லுவார். அப்போ அவரும் இருக்கணும், எல்லாருமே இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. ஒரு அர்ஜுனன் மட்டும் இருக்க மாட்டார். एक बेहद का स्कूल एक ही बार खुलता है. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்கூல் ஒரே ஒரு முறை தான் திறந்திருக்கு. वक्त स्थूल हो चलते ही आते हैं जैसे राजा वैसे लैंग्वेज. அந்த ஸ்கூல் நடந்துகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க பாபா. இந்த ஸ்கூல் 5000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறக்கும். எப்படி ராஜாவோ அப்படி தான் மொழியும் இருக்கும். ராஜாவுக்கு என்ன மொழி தெரியுமோ அதுதான் எல்லாருக்கும் தெரியும். वहाँ सत्युग में भी तो स्कूल में जाते हैं ना. அங்கே சத்தியுகத்துலேயும் நாம் என்ன பண்ணுவோம், குருகுலம் சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போவோம்னு சொல்கிறாங்க. பாஷா தந்தா தொரி ஆடி சப் சிக்கேங்கே. நம்ம சத்தியுகத்திலே எல்லாத்தையும் கற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. பாஷை கற்றுக்குவோமா, தொழில் செய்யலாம், என்னென்ன காரியம் செய்யணும், கர்மா செய்யணும், அதெல்லாம் கூட கற்றுக்குவோமா. वहाँ भी सब कुछ बनता होगा. அங்கேயுமே எல்லாமே இருக்கும். सबसे अच्छी से अच्छी चीज़ जो होनी चाहिए वह स्वर्ग में होते हैं. ரொம்ப ரொம்ப நல்ல பொருள் எப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா சொர்க்கத்தில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும். फिर वह सब कुछ पुराना हो जाता है. பிறகு எல்லாமே என்ன ஆகும், பழசாகும். अच्छी से अच्छी वस्तु मिलती है देवताओं को. பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் நல்ல பொருள் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்கவுங்க அப்படியெல்லாம் நினச்சிக்கிறாங்க. பாபா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பொருள் யாருக்கு கிடைக்குது, தேவதைகளுக்கு தான் கிடைக்குது. ஏன் கே மிலேகா, இங்கே என்ன கிடைக்குது. महसूस करते हो कि नई दुनिया में सब कुछ नया मिलेगा. இப்போ நீங்கள் குழந்தைங்க உணர்றீங்க, புது உலகத்தில் எல்லாமே புதுசாக கிடைக்கும். एक सब बातें समझकर फिर मनुष्यों को समझानी है. அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டு நாம் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். நமக்கு புதுசு சத்தியுகத்தில் கிடைக்கும் அப்படின்னு புரிய வைக்கணும். अभी हम संगम पर है, हमारे लिए अब दुनिया बदल रही है. இப்போ நாம் இருக்கிறது சங்கம யுகத்தில். நாம் இந்த சங்கம யுகத்தில் இந்த உலகம் மாறிட்டே இருக்கு. ड्रामा अनुसार मैं फिर आया हूँ तुमको पति से पावन देवी देवता बनाने. ड्रामा अनुसारமாக நான் மீண்டும் வரேன், பத்தித்தத்துலேருந்து பாவனமாக்கிறதுக்காக, தேவி தேவதையாக ஆக்கிறதுக்காக வரேன். एक चक्र फिरता है. இந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும். प्रजापिता ब्रह्मा द्वारा जरूर ब्राह्मण ही रचे होंगे. பிரஜாபிதா பிரம்மா மூலமாக அவசியம் பிராமணர்கள் தான் உருவாக்கப்படுறாங்க.
ब्राह्मणों द्वारा यज्ञ रचा है, ब्राह्मणர்கள் மூலமா यज्ञம் படைக்கப்படுது. ब्राह्मण सो देवता बनेंगे, इसलिए विराट रूप का चित्र भी जरूरी है, जिसे सिद्ध होते हैं ब्रह्मा मुख वंशावली ब्राह्मण ही सो देवता बनेंगे. பிராமணன்லேருந்து தேவதை ஆகும். ஆகையால் தான் இந்த விராட ரூபத்தினுடைய சித்திரமும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த சித்திரம் எதை தெளிவுபடுத்துது? பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்கள் தான் தேவதையாக ஆகிறாங்க. விருத்தி ஹோத்தி ஜாயகி, விருத்தி ஆகிட்டே இருக்கும். பிராமணர்களுடையது விருத்தி ஆகிட்டே இருக்கும். தேவதையிலேருந்து சத்திரியன், வைசியன், சூத்ரனா ஆகும். இந்த சங்கம யுகம் ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்தது. ஆத்மா பரமாத்மா अलग रहे बहुकाल, ஆத்மா பரமாத்மா விட்டு நீண்ட காலம் பிரிஞ்சிருந்தது. சத்திகலா फिर உர்த்திகலா एक भी समझाना है. இதை பற்றி புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. ஏறும் கலை இறங்கும் கலை. ஆத்மா பரமாத்மா விட்டு ரொம்ப நீண்ட காலம் பிரிஞ்சிருந்தது. இந்த விஷயமெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பகலே ईश्वरीय औलाद, फिर देवताई औलाद, फिर थोड़े थोड़े कम होता जाता है. முதல்ல நாம் ஈஸ்வரனுடைய குழந்தையாக இருக்கிறோம், அப்புறம் தெய்வீக குழந்தையாக இருப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வீக தன்மையெல்லாம் குறைஞ்சி போயிடுது. तुम पूछ सकते हो कि दुखहर्ता सुखकर्ता किसको कहते हो. இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாட்டையும் கேட்க முடியும், துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் யார் அப்படின்னு நீங்கள் நல்லா கேட்கலாம். அப்போ அவசியம் என்ன சொல்லுவாங்க? பகவான் தான், பரமபிதா பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப் துனியா கா துக் மிட் ஜாயேகா तो விஷ்ணுபுரி பன் ஜாயங்கி. எப்போ உலகத்தில் இருக்கக்கூடியங்களோட துக்கம் போயிடுது, அப்போ விஷ்ணுபுரி உருவாகும். பிராமணோ கே துக் மிட் ஜாத்தே ஹே, சுக் மில் ஜாத்தே ஹே. பிராமணர்களுடைய துக்கம் ஃபஸ்ட்டு போயிடும், சுகம் கிடைக்கும். எக்கே செகண்ட் கி பாத். அந்த துக்கம் போய் சுகம் வர்றதுங்கிறது ஒரு செகண்டினுடைய விஷயந்தான். लौकिक बाप की गोद से निकल परलौकिक बाप की गोद में आ गए, एक खुशी की बात. நாம் முதல்ல லௌகிக் அப்பாவுடைய குழந்தையாக இருந்தோம், அப்போ நாம் என்ன ஆயிருக்கிறோம்? அப்போது பரலோக்கிக் அப்பாவுடைய குழந்தையாக இருக்கோம். இது எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். நாம் ரொம்ப ஹையஸ்ட் பாபாவுக்கு குழந்தையாக இருக்கோம். இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். பாபா சொல்கிறாங்க, எக் சப்சே படா இம்திஹானி. இப்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய பரீட்சை எழுதுறீங்கன்னு சொல்கிறார் பாபா. ராஜாவுக்கு ராஜா பந்தேகி. இப்போ நீங்கள் தான் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகுறீங்க. ராஜ்யோக் பரமபிதா பரமாத்மாக்கு சிவாயே கொய் சிக்கலா ந சக்கே. இந்த ராஜ்யோகத்தை பரமபிதா பரமாத்மா தவிர வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. எக் சித்திர பகுத் அச்சா ஹே. இந்த சித்திரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ऐसे कौन कहेंगे कि मेरा परमपिता परमात्मा से कोई नाता नहीं है. இந்த மாதிரி யார் சொல்லுவாங்க, எங்களுக்கு பரமபிதா பரமாத்மாவோட ஒரு கனெக்ஷனும் இல்லை, அப்படி யாராவது சொல்லுவாங்களா? ஐசே நாஸ்திக் சே பாத்தே நஹி கர்னா சாஹியே. இப்படி யாராவது இருக்காங்கன்னா, நாஸ்திகனாக இருக்காங்கன்னா அவங்களோட நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் பாபா. மாயா चलते चलते बच्चों से भी कभी उल्टा काम करा देती है. மாயா போக போக குழந்தைங்கள உல்டா கர்மா செய்ய வச்சிருது. ஆரம்பத்தில் பாபா கிட்ட ரொம்ப அன்பு வருது, துக்கமெல்லாம் போகும்போது சுகம் கிடைக்கும்போது ரொம்ப அன்பு இருக்குது. ஆனால் போக போக என்ன ஆகுது, மாயா என்ன பண்ணுது, உல்டா கர்மத்தை செய்ய வச்சிருது. பாபா கொத்த தரஸ் படுத்தாகு. பாபாவுக்கு குழந்தைங்கள பார்க்கும்போது இறக்கமாக வருது. ஃபிர் சம்ஜாத்தே கபதார் ரகோ. அப்புறம் பாபா என்ன பண்ணுறாரு, குழந்தைங்கள பார்த்துட்டு எச்சரிக்கையாக இருங்க குழந்தைங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஜாஸ்தி சோட் நஹி காவோ, நஹி தோ பத் நஹி பாயேங்கே. அதிகமாக காயப்படாதீங்க, மாயாட்ட போயிட்டு அதிகமாக காயப்படாதீங்க, இல்லைன்னா பதவி அடைய முடியாது. माया तो बहुत जोर से तपट लगाती है, जो प्राण ही निकल जाते हैं. மாயா ரொம்ப ஜோராக அடி கொடுத்துருது, உயிரே போயிடுது. அந்த அளவுக்கு மாயா அடி கொடுத்துருது. மர்கயா ஃபிர் ஜென்மதின் மனா நஹி சக்கேங்கே. நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா பிறந்த நாளை கொண்டாட முடியாது. கஹேங்கே பச்சை மர்கயா. இப்போ பாபா என்ன சொல்லுவாரா, குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாராம்.
ईश्वर के पास जन्म ले फिर मर जाए एक मौत सबसे खराब है. ஈஸ்வரன் கிட்ட நம்ம ஜென்மா எடுத்துட்டோம், ஆனால் மாயா கிட்ட போயிட்டு இறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மரணம் ரொம்ப ரொம்ப துர்மரணம். कोई बात राइट नहीं लगती तो छोड़ दो. ஏதாவது விஷயம் கரெக்டாக படலையா விட்டுடுங்க. சன்சை பட்டாய் तो नहीं देखो. சந்தேகம் வருதுன்னா பார்க்காதீங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, மன்மனா பவ, நீங்கள் என்ன நினைவு பண்ணுங்க, சுதர்சன சக்கரத்தை சுத்துங்க. अच्छा, मीठे मीठे सिकलती बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यारा गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्य चारम, बाप समान मास्टर नॉलेजफुल बनना है. பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் நாலேஜ்ஃபுல்லாக ஆகணும். ஞான் கா ஸ்மிரன் கர் அபார் குஷி மே ரஹனா ஹே. ஞானத்தினுடைய நினைவு செய்து அபாரமான சந்தோஷத்தில் இருக்க வேண்டும். ஆனந்த் கா அனுபவ் கர்னா ஹே. ஆனந்தத்தினுடைய அனுபவம் செய்ய வேண்டும். எந்த விதத்தில் ஞானம் பதியணும், எந்த விதத்தில் ஆனந்தமாக இருக்கணும், இது நாம் அனுபவம் பண்ணணும். अनेक प्रकार के तूफानों में रहते स्वयं को स्थिरम बनाना है. अनेक விதமான புயல்கள் வந்தாலும் தன்னை ஸ்டெடியாக வச்சுக்கணும், ஸ்டேபிளாக வச்சுக்கணும். माया की चोट से बचने के लिए बहुत बहुत खबरदार रहना है. மாயாவினுடைய அடியிலிருந்து காயப்படுறதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். वरदानम, दिव्य गुणों रूपी प्रभु प्रसाद खाने और खिलाने वाले संगमयुगी फरिश्ता सो देवता भव. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. நேற்றும் இந்த வரதானம் சொன்னாங்க, இது ஸ்லோகனாக சொன்னாங்க. திவ்ய குணங்களை பிராப்தி அடையிறது தான் ரொம்ப சிரேஷ்டமான பிரபு பிரசாதம்னு. இன்றைக்கி பாபா வரதானமாக கொடுக்குறாங்க. திவ்ய குணம் என்ற பிரபு பிரசாதத்தை சாப்பிடக்கூடிய மேலும் கொடுக்கக்கூடிய சங்கமயுகி ஃபரிஸ்தாலேருந்து தேவதையாக ஆகுங்கள். பாபா விளக்கம் சொல்கிறாங்க, திவ்ய குண் சப்சே சிரேஷ்ட பிரபு பிரசாதே. திவ்ய குணம் அனைத்தையும் விட ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான பிரபு பிரசாதம். பிரசாதம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அது கொஞ்சமாவது எல்லாருமே சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ பாபா இந்த திவ்ய குணங்கள் தான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் பிரசாத் கோ खूब बांटो. जैसे एक कुदों में स्नेक की निशानी स्थूल टोली खिलाते हो, ऐसे ये गुणों की टोली खिलावो. இந்த பிரசாதம் கொஞ்சம் வாங்கிட்டு போனால் கூட என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க, அதை பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாங்க, இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுங்க. எப்படி ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க மேலே அன்பு இருக்குன்னா அடையாளம் என்ன பண்ணுவாங்க, ஸ்தூலமாக டோலி கொடுப்பாங்க. அதை மாதிரி இந்த திவ்ய குணங்களுடைய டோலியை கொடுங்க. जिस आत्मा को जिस शक्ति की आवश्यकता है उसे अपने मनसा अर्थात शुद्ध वृद्धि वाइब्रेशन द्वारा शक्तियों को दान दो. இப்போ பாபா சொல்கிறாங்க, எந்த ஆத்மாவுக்கு எந்த சக்தியினுடைய அவசியம் இருக்குதோ அதை, அந்த அவசியம் இருக்குன்னா அந்த சக்தியை நமக்கு இல்லைன்னு தெரிய வருது அப்படின்னா அந்த சக்தியை மனதின் மூலமாக, சுத்தமான உள் உணர்வு மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக இந்த சக்திகளுடைய தானமாக கொடுங்க. அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தி இல்லைன்னு தெரியுது, அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க பாபா, மனது மூலமாக, சுத்தமான உள் உணர்வு மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக சக்திகளுடைய தானத்தை கொடுங்க. और कर्म द्वारा गुण मुरत बन गुण धारण करने में सहयोग दो. மேலும் கர்மா மூலமாக குணமூர்த்தி ஆகி குணத்தை தாரணை செய்கிறதுல சகயோகம் கொடுங்க.
மனசில் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாபா என்ன சொல்கிறாங்க, கர்மா மூலமாக அது நம்முடைய பேச்சு வார்த்தை செயல்லே தெரியணும். குணமுறத்தாயிட்டு குணங்களை தாரணை செய்கிறதுல சகயோகம் கொடுங்க. तो इस विधि से संगम युग का जो लक्ष्य है फरिश्ता सो देवता एक सहज सर्व में प्रत्यक्ष दिखाई देगा. அப்போ இந்த விதி மூலமாக சங்கம யுகத்தினுடைய என்ன லட்சியம் இருக்குது நம்ம எல்லாருக்கும், ஃபரிஸ்தாலேருந்து தேவதா, பிராமணன்லேருந்து நம்ம ஃபரிஸ்தா ஆகணும், ஃபரிஸ்தாலேருந்து தேவத்தை ஆகணும். இதுதான் லட்சியம். இது சகஜமாகவே வெளிப்படையாக தென்படும், பிரத்யக்ஷமாக தென்படும் சொல்கிறாங்க பாபா. என்ன விதி? மனது மூலமாக நம்ம சுத்தமான வைப்ரேஷன், எந்த ஆத்மாவுக்கு என்ன சக்தி அவசியமோ அதை மனது மூலமாக சுத்தமான உள் உணர்வு மூலமாக அந்த விருத்தி மூலமாக என்ன பண்ணணும், வைப்ரேஷன் மூலமாக அதை நாம் தானமாக கொடுக்கணும். கர்மத்தில் குணமூர்த்தி ஆகிட்டு அந்த குணத்தை தாரணா செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், சகயோகம் கொடுக்கணும். அப்போ இந்த விதி மூலமாக நம்முடைய லட்சியம் என்ன, ஃபரிஸ்தாலேருந்து தேவதா. இந்த லட்சியத்தை நம்ம சகஜமாக என்ன பண்ணலாம், பிரத்யக்ஷமாக வெளிப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: सदा उमंग उत्साह में रहना यही ब्राह्मण जीवन का सांस है. சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கிறது தான் பிராமண வாழ்க்கையினுடைய சுவாசம். எல்லா நேரத்துலையும் ஊக்க உற்சாகத்தோடு இருக்கணும், இதுதான் சுவாசம்னு சொல்கிறாங்க பாபா. அவ்யக்த மாதத்தில் பிரம்மா பாபாவுடைய தாரணைகளை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி லவ்லின் தித்தியினுடைய அனுபவம் செய்கிறதுக்கான விஷயம். परमात्मा प्यार के अनुभव में सहयोगी बन उठते रहो. பரமாத்மா அன்பினுடைய அனுபவத்தில் சகயோகி ஆகி பறந்துட்டே இருங்க. பரமாத்மா பியார் உடானே का साधन है. பரமாத்மாவுடைய அன்பு நம்ம பறக்க வைக்கிறதுக்கான சாதனம். அது பாபாவுடைய அன்பு நம்மளை பறக்க வைக்கிறதுக்கான சாதனம். उड़ने वाले कभी धरनी के आकाश में आ नहीं सकते. பறக்கக்கூடியவங்க ஒருபோதும் இந்த பூமியினுடைய ஆகர்ஷனில் வர முடியாது. माया का कितना भी आकर्षित रूप हो लेकिन वह आकर्षण उड़ती कला वालों के पास पहुंच नहीं सकती. மாயா எவ்வளோ வேணாலும் ஆகர்ஷன் ரூபத்தை எடுத்து வந்தாலும் ஆகர்ஷன் ஆகாது. பறக்கும் கலையுடையவங்களுக்கு அவங்களுக்கு டச்சே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா. மாயா எவ்வளவு ஆகர்ஷன் ரூபத்தில் வந்தாலும் அந்த ஆகர்ஷன் என்ன பண்ணாது, பறக்கும் கலையுடங்கிட்ட பக்கத்தில் கூட வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, பாபாவுடைய அன்பு தான் பறக்கிறதுக்கான சாதனம். அப்போ பாபாவுடைய அன்புலே நம்ம இருந்தோன்னா, பறந்துட்டே இருந்தோன்னா இந்த பூமியோட ஆகர்ஷன் நம்மளை ஆக்கர்ஷிக்காது. அந்த மாதிரி அன்பில் மூழ்குங்க. பிரம்மா பாபா அப்படி அன்பில் மூழ்கினார். அதே மாதிரி நாம் கூட இந்த மாதிரி அன்பில் மூழ்கணும். அப்போ பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை ஆக்கர்ஷன் செய்யாது. ஓம் சாந்தி. வெற்றியை நோக்கி பயணிப்பவர் தடைகளைக் கண்டு அஞ்சுவதில்லை.
One who is heading towards success will never be frightened by obstacles.